ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் கிச்சனில் ஒரு டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது வந்து இட்லி வித் சாம்பார். தோசைக்கு இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் சேர்த்துடலாம். சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக வந்து 1/2 கப் பருப்பு, 1/2 கப் துவரை பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ வந்து துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெயிட் போட்டு குக்கரை லாக் பண்ணியாச்சு. இது வந்து 2 விசில் அடிக்கணும். இப்போ வந்து கடாய் வச்சாச்சு. நம்ம வந்து சாம்பார் பொடி தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா உங்களுக்கு வந்து கரிஞ்சு போயிடும். இது மாதிரி நல்லா வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுட்டு பவுடர் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம 2 விசில் விட்டோம்ல, பருப்பு வந்து இப்போ நல்லா மஷியாக வெந்தாச்சு. பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இது மாதிரி அப்படியே தெரியும் போது முழுசாக தெரியணும். ஆனால் நம்ம வந்து கலந்து விட்டால் கரைஞ்சிடும். இது மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நான் ஒரு சின்ன சைஸ் புளியை வந்து ஊற போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். நான் வந்து மரச்செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், கடலெண்ணெய். இப்போ வந்து எண்ணெயை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ வந்து எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து 3/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வெடித்து வரணும். இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ வந்து நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 6-7 சின்ன வெங்காயம் வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் தூள் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ அதையும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்தா பருப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. லேசாக கலந்து விட்டு சேர்த்துக்கணும், ரொம்ப மஷி ஆகிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம்ல புளி, அதை வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வடித்து சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம திறந்து பார்க்கலாம் 10 நிமிஷம் கழித்து. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொதிச்சு வருதுன்னு. இப்போ வந்து நம்ம மல்லித்தலையை சேர்த்து இறக்கிக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கார்னிஷிங்காக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இந்த டிஃபன் சாம்பார் வந்து உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.